ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ எவ்ரிவன். இப்போ சூப்பராக கேசரி ரெசிபி வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேசரி செய்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், ரவை, நெய், கேசரி பவுடர், இது எல்லாமே இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா சமைக்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம சில ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் கூட கேசரிலாம் செஞ்சு பந்தியில் வைப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கும் கேசரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்வீட் ரெசிபி. இப்போ அந்த ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு சர்க்கரை தேவைப்படும், அதனால் சர்க்கரை எடுத்து வச்சாச்சு. அப்புறம் காஞ்ச திராட்சை, முந்திரி, ஏலக்காய் பவுடர். இந்த வெள்ளை கலரில் என்னமோ பவுடர் இருக்குதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, இது என்னென்னா ஏலக்காய் பவுடர். சரிங்களா, இது ஏலக்காய் பவுடர். ஓகே, இது வரைக்கும் நான் கேசரிலாம் செஞ்சதே இல்லை, எனக்கு கேசரி செய்யவே தெரியாது அப்படின்றவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கேசரி செய்ய நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் கேசரி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கேசரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு ரவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ரவையை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வறுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் நம்ம நெய்யெல்லாம் பயன்படுத்துவோம்ல, நல்ல கம்பெனி நெய்யாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. விளக்கேற்றுற நெய்யெல்லாம் எடுத்துக்காதீங்க. பிகாஸ் சமையலை பற்றி தெரியாதவங்க நெய் தானே சொன்னாங்கன்னு ஏதோ ஒரு நெய் எடுத்துப்பாங்க. அப்படிலாம் எடுக்கக்கூடாது. சமையல் செய்யறதுக்குன்னு நெய் வந்து சின்ன பேக்கெட்டில் கூட 10 ரூபீஸ் பேக்கெட்டில் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. ஷாப்லலாம் கேட்டு வாங்குங்க சமையல் செய்யறதுக்கு நெய்ன்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜிஆர்பி கீ அதுதான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து சூப்பரான ஸ்வீட் ரெசிபி சமைக்க போகிறோம். ஸோ பாருங்கள், சூப்பராக ரோஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சா. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. அந்த ரவையை வறுத்துட்டு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வீட்டுக்கு யாருன்னா சடனாக கெஸ்ட் வந்துட்டாங்க, ஸோ அவங்களுக்கு ஸ்வீட் ரெசிபி ஒரு 5 மினிட்ஸில் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் இது மாதிரி கேசரி வந்து செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஸோ தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, இது நல்லா பாயில் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் கூட விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், அதே தண்ணியில் கலர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா, ஸோ கேசரி கலர் இருக்கும் இல்லையா, அந்த கேசரி பவுடர் அதை போட்டுக்கோங்க. இந்த கேசரி கலர் வந்து கடைகளில் நிறைய கலரில் விற்கிது. லைக் எல்லோ கலரு, க்ரீன் கலரு, ஆரஞ்ச் கலர், இது மாதிரி எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலர் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வச்சுக்கிறது ஆரஞ்ச் ப்ளஸ் ரெட்டு மிக்ஸ் பண்ண ஒரு டபுள் ஷேட் கலரு. ஸோ இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 5 நிமிஷத்தில் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும். சரிங்களா, உங்களில் எத்தனை பேருக்கு கேசரி ரெசிபி ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கேசரிலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் கேசரி ரெடி பண்ணலாம். பைனாப்பிள் கேசரி, ஆப்பிள் கேசரி,
இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான நார்மலாக எல்லாருமே செய்வாங்க இல்லையா, ஒரு பேசிக் கேசரி ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி, அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிக்க போகிறோம். வேறு ஒரு வீடியோவில் சம் அதர் டே டெஃபினட்டாக உங்களுக்கு பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறது, ஆப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் வெஜிடேரியன் ரெசிபீஸ், நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸு எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்து சமையலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ஸோ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை கொட்டி அப்படியே கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி தொலை விட்டுக்கோங்க. பார்க்குறேங்க, செம்மையில்ல, பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. கரெக்டாக நிஜமாவே ஸ்வீட், இந்த கேசரி ஸ்வீட் ரெசிபி செய்கிறது நிஜமாவே செம்ம ஈஸிங்க. யார் வேணால் ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி. கேசரினா எல்லாருக்குமே பொதுவாக பிடிக்கும். சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யம்மி, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் சரிங்களா தூவி விட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் இந்த கேசரி. ஸோ ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஆஃப் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை, 1 கப் சர்க்கரை போட்டு போகிறோம். பிகாஸ் கேசரி அப்படின்னாலே ஸ்வீட்டு. ஓகேங்களா, ஸோ சர்க்கரையை போட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கோம், சர்க்கரை போட்டிருக்கோம், எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. நாங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி ஸ்வீட் ரெசிபி தான் செய்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நெய் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நான் பாருங்கள், ஒரு சின்ன கரண்டி இருக்குது.
அது கூட ஸோ சமையல் செய்கிற நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய் வந்து ஊற்றியாச்சு. ஸோ இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அந்த நெய்யை வந்து சூடு பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ சூடானோடனே ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே உருகி ஆயில் மாதிரி ஆகுது பாருங்கள். ஸோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தா காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே அந்த நெய்லேயே போட்டுட்டு சூடு காமிச்சுக்கிறோம். இப்போ நம்ம நிறைய கேசரி வந்து செய்கிறோம் அப்படின்னா நிறைய நெய் வந்து ஊற்றி அதில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, காஞ்சி திராட்சைலாம் போட்டுட்டு நம்ம இதே மாதிரி தான் சூடு காமிச்சுக்கிட்டு அந்த கேசரியில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நெய் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதில் பாருங்கள், அந்த கரண்டியில் நெய் நல்லா உருகி எண்ணெய் மாதிரி ஆகிடுச்சு. அதில் முந்திரி பருப்பு, காஞ்சி திராட்சை எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் சூடு காமிச்சாச்சு. இப்போது அந்த கடாயில் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக கேசரிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இப்போ நம்ம ஊற்றணும் இல்லையா, அதுதான். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. ஸோ இப்போ நெய் ஊற்றிருக்கோம், முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சைலாம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டிலலாம் சமைக்கிறோம், நம்ம வீட்டு சில்ட்ரன்ஸுக்கு, பெரியவங்களுக்கு, இல்லை கெஸ்ட் வந்திருக்காங்க, டக்குன்னு செய்யணுன்னா இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஸ்வீட் ரெசிபி சமைச்சு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ரவா கேசரி. கேசரி ஸ்வீட் ரெசிபி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேசரி ஸ்வீட் ரெசிபி ரெடி.